ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. வணக்கம். மலர் மருந்துல இருந்து நான் ஜெரி பேசுறேன். இன்னைக்கு அசோக மலர் மருந்தை பத்தி பார்க்கிறோம். அசோக மலர் அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்கள் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வா இருக்கக்கூடிய ஒரு மலர் மருந்து. இப்ப அதிகமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாத்தீங்கன்னாக்க குழந்தை பேரு, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒண்ணு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் அல்லது ஓவர் ப்ளீடிங் அல்லது குழந்தை மலட்டுத்தன்மை, இது போல நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வுன்னு பாத்தீங்கன்னாக்க அசோக மலர் மருந்து பெரிய தீர்வா இருக்கு. சரி, இந்த அசோக மலர் இப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, அசோக மரம்ங்கிறது ஒரு பெரிய மரம். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், இருக்கக்கூடிய நெட்டிலிங்க மரத்தை தான் நம்ம அசோக மரம்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த அசோக மரத்தினுடைய பலன்கள்னு பார்க்கும் பொழுது இது என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாக்க, முதல்ல லேடிஸ்க்குரிய ஹார்மோன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது இந்த அசோக மலர். அவங்களுக்கு மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸா வைக்கும். எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய மனத்தை கொடுக்கக்கூடியது அந்த அசோக மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம கம்பராமாயணத்துல பாக்குறோம், சீதை வந்துட்டு அசோகவனத்துல சிறை வைக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப சீதா தேவி அவங்க அசோகவனத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த மன்னிக்கக்கூடிய மனம் அங்க வந்துச்சு. அப்ப இந்த அசோக மரம் அரச மரத்தை போல பெண்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வல்ல. இது ஒரு பெரிய மரம். பூக்கள் வந்துட்டு வண்ணமயமா இருக்கும். இந்த அசோக மரத்து பூவில இருந்து எடுக்கக்கூடிய மருந்தானது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வா இருக்கு. இந்த மருந்து நிறைய பேர் கொடுத்துருக்கிறேன். அசோக மரத்துல இருந்து இருக்கக்கூடிய மருந்துகளை நிறைய பேர் கொடுத்துருக்கோம். பல மாதங்களா ஓவர் ப்ளீடிங் இருந்த ஒரு சிலருக்கு ஒரு வாரத்துக்குள்ளேயே சரியாயிருக்கு. அதே போல பல மாதங்கள் பீரியட்ஸே வராம இருந்த மக்களுக்கும் பீரியட்ஸ் வந்திருக்கு. இந்த குழந்தை பேருக்கு அசோக மரப்பட்டையை தான் நாட்டு மருந்து கடையில வாங்கி கஷாயம் எடுப்பாங்க. அதே போல ஆயுர்வேதிகளை அசோக அரிஷ்டம் இதையும் பயன்படுத்துவாங்க. அப்ப அசோக மரம் ஒரு பொக்கிஷன் தான் சொல்லணும் பெண்களுக்காக. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அசோக மரத்து நிழல்ல உட்காந்துட்டு தியானம் பண்ணினாக்க ரொம்ப மனசு லேசாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆலமரம், அரச மரம், அந்த வரிசையில அசோக மரமும் இருக்கு. சரி, இப்போ இந்த அசோக மரத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னாக்க, நம்ம பக்கத்துல எங்க இருக்கு அப்படின்னு சொன்னாக்க மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்கு. இந்த மரத்தினுடைய வீடியோஸும் போட்டோஸும் போடுறோம். உங்களுக்கு அருகில எங்கேயாவது இருந்துச்சுனாக்கா பாருங்க. இங்க பக்கத்துல பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டன்ல இந்த மரம் இருக்கு. அதுக்கப்புறம் கடலூர் பக்கத்துல கடலூர்ல இருந்து ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்துல ஆதிவராங்கல்லூர்னு ஒரு ஊர்ல இந்த மரம் இருக்கு. அண்ட் ஃபியூச்சர்ல இந்த மரத்தினுடைய செடியோ அல்லது விதையோ தேவைப்படுறவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இதற்குரிய செடிகளை அல்லது விதைகளோ நான் ப்ரொவைட் பண்றேன். ஒரு ஊர்ல ஆலமரம், அரச மரம் போல அசோக மரம் வச்சாக்கா நல்லா இருக்கும்.